கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 136 வசனம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். வேத வசனத்தின்படி நடந்தா தேசத்துல சண்டைகள் இல்லை, குடும்பத்துல சமாதான குறைவு இல்லை, வியாபாரத்துல தொய்வு இல்லை. ஏனென்றால் இந்த வேத புஸ்தகங்களை பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான, நம் மேன்மடையத்தக்கதான இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேதத்தை மனுஷங்க காத்து நடக்காதபடினால பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. இதனால என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இதில் அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக அழுகிறோம்? சங்கீதக்காரன் ஐயோ இவங்க வேத வசனத்தின்படி நடக்கலையேன்னு அழுகிறாராம். அப்போ நீங்களும் நானும் எதற்காக அழுகிறோம்? ஒன்னதுக்கு பிரயோஜனம் இல்லாது கண்ணீர் வடிக்கிறோம். யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு கண்ணீர் வடிக்கிறோம். ஏதோ ஒன்று இழந்து விட்டோம் என்று கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் எதற்கு கண்ணீர் வடிக்கணுமா? இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் மரணத்தை சந்திக்கிறார்களே, நரகத்தை நோக்கி ஓடுகிறார்களே, சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்களே, ஐயோ என்று அழ வேண்டுமா? அதுக்கு தான் உபவாச ஜெபம், அதுக்கு தான் இரவு ஜெபம். நதியளவாய் கண்ணீர் விடு. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்றான், என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு கஷ்டமா இருக்கிறது. என் கண்களில் கண்ணீர் வருகிறது. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையால் சங்காரம் ஆகிறார்களே, ஐயோ இந்த தெய்வத்தை கண்டுகொள்ளாம போறாங்களே என்று சொல்லி, அவன் அப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி மன உளைச்சல் அடைகிறார். அதனாலதான் வசனம் அப்படி சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாமளும் கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து ஆண்டவரே ரட்சியும், இவர்களை பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் மனநிறைவு எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் நாங்கள் அதற்காக தரப்பில் நின்று அழுது ஜெபிக்க கிருபைதாரும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.